இந்த உலகத்துல வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அது வந்து இயற்கையா ஒத்துழைச்சா மட்டும்தான் அது சக்சஸ்ல முடியும். இல்ல அகெயின்ஸ்டா அதாவது இயற்கையே வந்து ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு லைட்டா அந்த இயற்கை நினைச்சாலோ இல்ல லைட்டா அந்த ரியாக்ஷன் ஆப்போசிட்ல அடிச்சாலோ கண்டிப்பா வந்து அது ஆப்போசிட்ல தான் போய் ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் முடியும். அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு நிலைமெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல அது ஒரு கிளீஷேவான விஷயமா கூட இருக்கலாம். நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க. இல்ல நிறைய பேர் வந்து நீங்க ஃபேஸ்புக்ல இல்ல இன்ஸ்டால நிறைய பாத்துக்கலாம் சுனிதா வில்லியம்ஸை பத்தி. அதை பத்தி தான் நம்ம இப்போ கொஞ்சம் பேச போறோம். எஸ், அதான் வந்து ரீசெண்டா கூட ஒரு சப்மரைன் இன்சிடென்ட் பார்த்தோம். உள்ள போயிட்டு ப்ரெஷர் தாங்காம வெடிச்சது இந்த மாதிரிலாம். பட் திஸ் டைம் வந்து அது வந்து சப்மரைனா கிடையாது, ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெரிய பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. என்னன்னா நாசா வந்து ஒரு தெளிவான அறிக்கை வந்து இது வரைக்கும் கொடுக்கல. அதாவது வந்து இதோ வந்துடுறாங்க வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே தவிர அதுக்கான தெளிவான அறிக்கை அப்படின்றது எதுவுமே கிடைக்கல. சரி, என்ன ஆச்சு, எப்படி போய் இப்படி ஒரு ட்ராப் ஆனாங்க அப்படின்றதான் நம்ம இப்போ வந்து ஒரு சில விஷயம் தான் நம்ம பேச போறோம். அதாவது வந்து இது வந்து ஒரு கிளீஷேவான விஷயமா இருந்தாலும் பட் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, போயிங் ஸ்டார் லைனர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், அது வந்து ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அது ஒரு பெரிய மிஷின். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடிக்கு வந்து ஒரு பெரிய ஜெட்டோ இல்ல பெரிய ஸ்டார்லைனர் கிராஃப்டோ வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் காமிச்சு அவங்களோட ரிசர்ச் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ட்ரூப்ல வந்து ஒரு சீஃப் என்ன சொல்றது, ஒரு சீஃப் சயின்டிஸ்டா இருக்கவங்க தான் வந்து சுனிதா வில்லியம்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து வில்மோர். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க யூஸ்வலாவே நிறைய தடவை வந்து ஸ்பேஸுக்கு வந்து இந்த பர்டிகுலர் போயிங் ஸ்டார்லைனர் கிராஃப்ட்லயே நிறைய தடவை போயிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம த ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்டு உமன் டு ஹாவ், அதாவது நிறைய ஸ்டெப்ஸ் நடந்திருக்காங்க வேர்ல்டுல அப்படின்னா அது வந்து ஸ்பேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் தான். இந்த மாதிரி நிறைய பெருமைக்குரிய விஷயங்களை வந்து தன்னிடம் வசப்படுத்தி கொண்டிருக்கும் அவங்க வந்து இந்த டைம் வந்து ஒரு ட்ராப், அதாவது பெரிய ட்ராப் இல்லைனாலும் ஒரு ஸ்லைட்டான ட்ராப்ல தான் மாட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட போட்டோஸ் என்னதான் சொன்னாலும் சரி, நாங்க நல்லா இருக்கும்னு சொன்னாலும் சரி, பட் அந்த போட்டோஸ்லாம் வந்து அவங்களோட ட்ராப்பு இல்ல வந்து அவங்க ஏதோ ஒரு ஃபீல்ட்ல மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய காட்டுது. இந்த போயிங் ஸ்டார்லைனர் கிராஃப்ட் என்ன பண்ணுதுன்னா ஜூன் 5 ஒரு சின்ன மிஷனுக்காக மேல போறாங்க. அதாவது ஸ்பேஸ், அதாவது எங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து ஆல்ரெடி அங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்பேஸ் ஷிப்பே வச்சிருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு அடிக்கடிக்கு ரிசர்ச் பண்றதும் இல்ல நிறைய நாட்டு சயின்டிஸ்ட், அதாவது ஏர் ரிசர்ச் சயின்டிஸ்ட்லாம் அங்க வருவாங்க. ஸோ வந்து அங்க தேவையான பில்டிங்லாம் நிறைய பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இமேஜஸ்லாம் கூட நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ வந்து அதுல ஒன் ஆஃப் த சீஃப் இன்ஜினியரா இல்ல வந்து சயின்டிஸ்டா வந்து நாசாவும் இருக்காங்க. ஸோ வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமா அங்க போறாங்க. போயிட்டு ரீச் ஆன பிறகு வந்து யூஸ்வலா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இணைஞ்சிடுறாங்க ஒரு கேப்சூல் மூலமா. ஸோ எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு. ஜூன் 5 எக்ஸாக்டா ஒரு 8 நாள் பிளான் தான் வச்சிருந்திருக்காங்க, அதாவது போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துடணும்னு சொல்லிட்டு. பட் அங்க போன உடனே என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹீலியம் லீக், அதாவது வந்து ஹீலியம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கெமிக்கலா பார்க்கப்படுது இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மிஷின்ல. அது வந்து அதுதான் வந்து ஒரு ப்ரொப்பலருக்கான ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றது ஃபியூவலா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 5 த்ரஸ்டர் ஃபெயிலியர்ஸ். த்ரஸ்டர்னா இந்த கீழே வந்து ஒரு புகை வந்து வரும்ல, அதுல வந்து ஒரு 5 த்ரஸ்டர்ஸ் இருக்குமா அந்த ஊந்துகோலா இருக்கிற அந்த மிஷின். அதுல வந்து அந்த 5 த்ரஸ்டர்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ வந்து இது ஒரு ரீசன், ஹீலியம் லீக்கு 5 த்ரஸ்டர் ஃபெயிலியர்ஸ். இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ரீசனா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், சைனாவோட ஒன் ஆஃப் த ராக்கெட் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு. அதாவது எர்த் ஆர்பிட்டல் ரீஜியன்ல பர்டிகுலரா இவங்க டிராவல் பண்ண ரீஜியன்ல எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஸ், சைனாவோட சாங்காய் ஸ்பேஸ்காம் சேட்டலைட் டெக்னாலஜி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 18 சேட்டலைட் கொண்ட ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புறாங்க. அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் பர்த், செகண்ட் பர்த், தேர்ட் பர்த் எல்லாருக்குமே தெரியும். ராக்கெட் வந்து மேல போச்சுன்னா ஒரு 3 டிவைட் ஆகி தேவையான வேலையை சேட்டலைட் மூலியமா பிரிஞ்சு ஃபர்தரா ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்த 18 சேட்டலைட்டும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்றது வந்து எப்படின்னா, ஸ்பேஸ் இங்க நம்ம எப்படி வந்து நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு குப்பையா போட்டுடுறோமோ அதே மாதிரி வந்து ஸ்பேஸ்லயும் நிறைய குப்பைங்க தேவையில்லாத சேட்டலைட் எல்லாம் எடுத்துட்டு வர முடியாதுல்ல. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க, மேலேயே வந்து துகள்களா சுத்திட்டு இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் அந்த 18 சேட்டலைட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு. அது கிட்டத்தட்ட வந்து 800 to 900 டெப்ரிஸ் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துகள்கள், ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து வந்த ஒரு துகள்கள், அந்த துகள்கள் வந்து சுத்திட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ரீசன் அந்த ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு, ஃபர்தரா வந்து இவங்க வந்து அங்க போய் ட்ராப் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எக்ஸாக்ட் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷிப்,
அந்த கிராஃப்ட் வந்து அதோட டெக்னிக்கல் ஃபெயிலியர் தான் அப்படின்னு வந்து நாசா வந்து அபிஷியலா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எஸ், இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ரிட்டர்ன் டேட்டை கேட்கறாங்க எல்லாருமே. நீங்க எப்பதான் வருவீங்க ஸ்பேஸ்ல வந்து போயிட்டு வந்து நீங்க இவ்வளவு நாள் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, எப்ப வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நாசா வந்து அபிஷியலா இப்ப என்ன சொல்லிருக்காங்க, பிப்ரவரி 2025 வரைக்கும் இட் வில் டேக் டைம். ஃபர்ஸ்ட் ஜூன்ல இருந்து ஜூலைனாங்க, இப்ப ஜூலைல இருந்து ஸ்ட்ரைட்டா பிப்ரவரி 2025 போயிட்டாங்க. சோ அவங்களோட எக்ஸாக்ட் டேட் வந்து இன்னுமே வந்து நாசாவே கன்ஃபார்ம் பண்ணல, ரிட்டர்ன் ஆஃப் த சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட்ச் வில்மோர். பட் இது வந்து டேட் தள்ளி போக வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அதாவது அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு பயம்ன்றதெல்லாம் தாண்டி சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அதுதான் இப்ப வந்து பரவலா நிலவிட்டு இருக்கு. அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்க எப்படி வந்து உள்ள பாத்துக்கிறாங்க அப்படின்றதுதான். எஸ், என்ன இருந்தாலும் இந்த ஃபேமிலி அப்படின்றத விட முடியாதுல்ல. ஸோ வந்து அவங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, இந்த சன்செட்ல இருந்து சன்ரைஸ்ல இருந்து அப்புறம் வந்து ஃபேஸ் டைம், இமெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களாம். முக்காவாசி நேரம் வந்து மார்னிங் ஈவினிங் எல்லா டைம்லயும் வந்து அங்க இருந்தாலும் நெட்வொர்க் மூலியமா, சேட்டலைட்லாம் பக்கத்துல தானே இருக்கு, நெட்வொர்க் ஈஸியா கிடைச்சிடும். நம்ம ஊர் மாதிரியா இந்த டவர்ல இருந்து அந்த டவர் மாறுறது, அந்த டவர்ல இருந்து. ஸோ வந்து ஏதோ டவர்லாம் இருக்கிறதுனால எப்ப வேணாலும் ஃபேமிலி வந்து ஈஸியா கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க ஃபேமிலி கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிறத விட எர்த்ல இருக்கிறத விட ஸ்பேஸ்ல அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ வந்து நோ இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வேலையை பார்க்கறதுனால அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்ற விஷயம் என்னன்னா, சுனிதா வில்லியம்ஸ் அவர்களோட ஏஜ் வந்து 58. அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாம வில்மோர் அவரோட ஏஜும் வந்து அபவ் 55 அப்படின்றதுனால அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஸ், இவங்க 2 பேர் மட்டும் தான் ட்ராப் ஆயிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அதுக்கு முன்னாடியே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் ஸ்பேஸ் அந்த சென்டர்ல வந்து இன்னும் ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து அபிஷியலா இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே எந்த வித ஹெல்த் கண்டிஷன்ஸ்லயும் வந்து ட்ராப் ஆயிடக்கூடாது, இல்ல இஷ்யூ ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தர் அப்பப்போ வந்து சிடிஆ இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சம் எம்ஆர்ஐ இருக்கட்டும், செஸ்ட், ஷோல்டர், ஆர்ம்ஸ் ரெகுலரா எடுத்து அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்களாம். வைட்டல்ஸும் செக் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ கீழே இருக்க டாக்டர்ஸ், அதாவது எர்த்ல இருக்க டாக்டர்ஸும் வந்து அவங்களோட வைட்டல்ஸை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நோ இஷ்யூஸ். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இங்க இருக்கிற மாதிரி கிராவிட்டி அங்க இல்லாதனால போன் அண்ட் மசில் லாஸ் அதிகமா இருக்கிறதுனாலதான் சுனிதா வில்லியம்ஸோட லேட்டஸ்ட் போட்டோ வந்து ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு பார்க்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. பட் என்ன இருந்தாலும் இது ஒரு ட்ராப் தான். இதுக்காக என்ன பண்ண போறாங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஜஸ்ட் வந்து போயிட்டு அங்க மாட்டிக்காம அதுல இருந்து டைவர்ட் ஆகிறதுக்காக அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ வந்து நம்ம ஊர்ல கார் ரெடி பண்ற மாதிரியோ, இல்ல ஏதோ ஒரு வண்டி ரெடி பண்ற மாதிரியோ, இல்ல ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட வந்து அவங்க வரக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழே எர்த்ல இருக்க பெரிய பெரிய யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ்ல இருக்க பசங்க கூட லைவா வந்து இன்டராக்ட் பண்ணி கொஸ்டினுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் அவங்களோட பொழுதெல்லாம் கழிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து சேகரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எவ்ரிதிங் எதுவா இருந்தாலும் சரி, அவங்களோட கம்பேக் வந்து ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு வரலாம் கண்டிப்பா. சரி, இவ்வளவு பேசுறோமே, சாப்பாடு. எஸ், சாப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து மோஸ்டா வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல வந்து 4 மாசத்துக்கான சாப்பாடு, அதாவது வந்து கிரேப்ஸ், ப்ளூபெரிஸ், காஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து ரொம்பலாம் இல்ல, நம்ம வந்து பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65, லாலிபாப் இந்த மாதிரிலாம் கிடைக்காது. பேசிக்கா ஒருத்தவங்களோட நியூட்ரிஷன்ஸ், கால்சியம் மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து இந்த ப்ளூபெரிஸ், காஃபி இந்த மாதிரி விஷயத்துல கொடுப்பாங்க. அதை தவிர்த்து 7 பேர் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து ஃபுட்டு பத்தாதுன்றதுக்காக நார்த்ராப் குரூமேன் அப்படின்ற கார்கோ ஷிப் அதுவும் வந்து போகும், அடிக்கடிக்கு போயிட்டு வரும். 8200 கிராம்ஸ் ஆஃப் 8200 பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அதை லான்ச் பண்ணோம், அந்த இடத்துல அந்த கேப்சூல்ல கொடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட் எவர், ஒரு மிகப்பெரிய டிராப்ல மாட்டி இருக்காங்க அவங்க எல்லாருமே. அதாவது வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கு. ஆல்ரெடி கேட்ட ஒரு நியூஸ் மாதிரி எதுவுமே ஆயிடக்கூடாது. ஸோ எல்லாருமே வந்து பூமிக்கு வரும்போது ரொம்ப சேஃபாகவும் நம்ம இந்த எஸ்பெஷலா, அதாவது நான் இது ஏன் சொல்றேன்னா, இந்திய வம்சாவளியை சார்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள பத்தி மட்டும் இந்த பேச்சு கிடையாது. அதுல இருக்க எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து சேஃபா வந்து எர்த்தை ரீச் பண்ணணும். இந்த ப்ராஜெக்டா இருக்கட்டும், இந்த மிஷினா இருக்கட்டும்,
சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி அவங்க இன்னும் நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வந்து லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இது எப்படி முடிக்கலாம்ன்றது நம்மளுக்கு ஐடியா கிடையாது, பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா பபாய், சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பபாய்.